மீடியம் அகாடமி யூஜிசி நெட் ஜூன் 2026க்கு நமக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நீங்க யூஜிசி நெட் வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிடுங்க. நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணணும், எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் நோட்டீஸ் ஃபார் ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இதுல நமக்கு என்னைக்கு எக்ஸாம்ன்றது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ 29th ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 20th மே வரைக்கும் நமக்கு இருக்கு. அப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 20th மே. நீங்க அது வரைக்கும் தள்ளாதீங்க, லாஸ்ட் டே வரைக்கும் முன்னாடியே பண்ணிடுங்க. கரெக்ஷன்ஸ் அப்படி எதனா இருந்துச்சுன்னா 22nd மேல இருந்து ஆல்ரெடி அகைன் ஓபன் பண்ணுவாங்க. புதுசா நம்ம அதுல லாகின் பண்ண முடியாது. ஆல்ரெடி லாகின் பண்ணவங்க அதுல எதனா கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா 22nd மேல இருந்து 24th மே வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் சிட்டிங்கிறது பை 10th ஜூன் வரும். எப்பயுமே எக்ஸாம்ஸ் வந்து ஒரு அவங்க ஃபேஸா பிரிச்சு ஒவ்வொரு ஃபேஸுக்கு தனித்தனியா அனுப்புவாங்க. ரைட். அந்த ஒரு 4 டேஸ் ஒரு ஃபேஸா பிரிப்பாங்க. அவங்களுக்கு அவங்க எக்ஸாம் சிட்டி, அட்மிஷன் கார்டுல கரெக்ட்டா வந்துரும். ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு 22nd ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணி 30th ஜூன் சொல்லியிருக்காங்க. இன்னும் நமக்கு அதுக்கான சப்ஜெக்ட்ஸ் இல்ல. நமக்கு யுஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2ன்னு சொல்லுவோம். காலையில ஒரு ஷிஃப்ட் இருக்கும், மத்தியானம் ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அந்த மாரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸ் என்னைக்குன்றது நமக்கு வரல. ஆனா 22ndல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது மட்டும் நமக்கு வந்துருச்சு. ரைட்டா? ஸோ இது எல்லாமே அடுத்தது இதுக்கு ஃபீஸ் எவ்வளோனா, இப்போ ஜென்ரலோ அன்ரிசர்வ்ட் கேட்டகரியா இருந்தீங்கன்னா ₹1150. ஜென்ரலி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா ஓபிசி, என்சிஎல்னா நான் கிரீமி லேயர்னு சொல்றது. ரைட்டா? இந்த கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா ₹600. அப்புறம் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியாலா இருந்தா இல்ல தேர்ட் ஜெனரல் 325. ஸோ இதுதான் இருக்கு. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம போய் இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்றதுக்கு இங்கேயே உங்களுக்கு இருக்கு பாருங்க. இதுல போயிடுங்க. அப்படி இல்லைன்னா ugcnet.nta இந்த வெப்சைட் தானே. போயிடுங்க. இப்போ நமக்கு லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்ல மொத்தம் 87 சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ ஜூன் 2026 எக்ஸாமுக்கு மொத்தம் 87 சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கு. இதுல உங்களோட கோட் என்னன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். ஸோ இதுல தான் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க எஜுகேஷன் எழுதுறோம்னா எஜுகேஷனுக்கு 9. இப்போ 009ங்கிறது கோட். ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் கோட் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு இதுல பார்ப்போம். அடுத்தது நம்ம அடுத்தது நீங்க இந்த இடத்துல மேலேயே நம்ம பார்த்தோம்னாலே உங்களுக்கு இங்க வந்துரும். ரைட். ஸோ ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் யூஜிசி நெட் ஜூன் 2026 இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்க நீங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல என்ன இருக்கு? ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு. அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ நம்ம கட்டணும். அதுக்கப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் பேஜ் ஒன்று வரும். நம்ம போட்டோ போட்டு கரெக்டா வரும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் இப்ப நம்ம இப்பதான் கண்டிப்பா எல்லாருமே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போறோம். ஸோ நீங்க இங்க கிளிக் பண்ணி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது முடிச்ச உடனே இன்கேஸ் நம்ம சம்டைம்ஸ் அப்ளிகேஷன் இது போடுறது ஒரு 2 டேஸ் கூட எடுத்து பொறுமையா பண்ணுவோம் இல்லையா? அப்படி லாகின் பண்ணுங்க. ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேம் என்னெல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதுக்கு தான் இங்க டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கு இல்லையா? இதை டவுன்லோட் பண்ணி இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ஜூன் 2026 பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சோ இது என்ன? எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். சோ இத ஒரு தடவை கொஞ்சம் கிளியரா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். இது என்னைக்கு எக்ஸாம் இதெல்லாமும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேண்டிடேட்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் இத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷன் இதுவும் என்ன இத பத்தி தான் இருக்கு. ரைட். அப்ப யுஜிசி பத்தி இருக்கு. யுஜிசி நெட்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 வரும். இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நம்ம ஜேஆர்எஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எலிஜிபிள். ரெண்டாவது வெறும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பிஹெச்டி எலிஜிபிள். கேட்டகரி 3ல நம்ம கிளியர் ஆன் பண்ணோம்னா பிஹெச்டி ஒன்லி. ஸோ இது அந்த பெர்சன்டேஜை பொறுத்து நமக்கு ஒரு டாப் 1% எடுத்தாங்கன்னா ஜேஆர்எஃப். அதுலயே டாப் 6% எடுத்தோம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கிடைக்கும். ஸோ நம்ம படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா ஜேஆர்எஃப் இன்கேஸ் டாப் 1% எடுத்தோம்னா ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்குது இப்போ.
ரைட்டா? ஸோ அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பிஹெச்டி நம்ம இந்த சர்டிஃபிகேட் வச்சே நம்ம சேர முடியும். அந்த மாரி சேரும்போது, இந்த நெட்ல நம்ம எடுக்கிற மார்க் 70% வெயிட்டேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 30% வெயிட்டேஜ் வந்து அதுக்கப்புறம் நமக்கு வைக்கிற அந்த வைவா இன்டர்வியூல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல. ரைட்டா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் அதுவும் இங்க குடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 2ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு மொத்தமா 150 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ 300 மார்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுத போறோம். ரைட்டா? ஸோ இதுல மொத்தம் 102 பேஜஸ் இருக்கு. கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவ பொறுத்தவரைக்கும் ஜெனரல் கேட்டகரியா இருந்தா, அன்ரிசர்வ்ட் ஈவன் ஜெனரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருந்தா கூட எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரைட்டா 55% மார்க்ஸ் எடுத்திருக்கணும் மாஸ்டர்ஸ்ல. அத அவங்க கரெக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அன்ரிசர்வ்ட் கேட்டகரியா இருந்தா 50% மார்க்ஸ் இருந்தா போதும். ரைட்டா? ஸோ அத பார்த்துக்கோங்க. அதே மாரி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் பர்சூயிங் தேர் மாஸ்டர்ஸ் டிகிரியும் இத பண்ணலாம். செகண்ட் இயர்ல இருக்கிறீங்க ஆர் ஈக்வலன்ட் கோர்ஸ் ஆர் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் அப்பியர்ட் ஃபார் தேர் குவாலிஃபைங் மாஸ்டர்ஸ் டிகிரி ஃபைனல் இயர்ல இருந்தாலும் எழுதலாம். ஸோ ஃபைனல் இயர்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஓரளவு இத பத்தின எக்ஸாம் பத்தின நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ எக்ஸாம்ஸ் இப்ப நீங்க ஃபைனல் இயர் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க இந்த வாட்டி. ஓகே. ஸோ இது எல்லாமே இது வேற எங்கேயுமே இல்ல இது. நம்ம யுஜிசி நெட் வெப்சைட் போனீங்கன்னா, அங்க குடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இதுல நமக்கு இருக்கு. ரைட்? அடுத்தது வேற என்ன இருக்கு? ரிசர்வேஷன்ஸ் பத்தி இங்க குடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கேட்டகரீஸ்க்கு எவ்ளோ ரிசர்வேஷன்ஸ் அவங்க குடுக்குறாங்கன்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர் 5ல இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி, ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நெறைய விஷயம் நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்கணும். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. பிஃபோர் பிகினிங் த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், ரீட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கேர்ஃபுல்லி, கீப் ரெடி ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோ த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுல எது எது வச்சிருக்கணும் நம்ம? காப்பி ஆஃப் போர்ட், யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் ஃபார் கேண்டிடேட்ஸ் நேம், மதர்ஸ் நேம்லாம் இருக்கா மாரி ஒரு போர்டு, யூனிவர்சிட்டி சர்டிபிகேட். அடுத்தது, டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், பேங்க் அக்கவுண்ட் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், இல்ல பாஸ்போர்ட் நம்பர், இல்ல ரேஷன் கார்டு, இல்ல ஆதார் கார்டு, இல்ல வோட்டர் ஐடி கார்டு, ஏதோ ஒண்ணு நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் ஒண்ணு போட்டோ புடிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. அடுத்தது, குவாலிஃபையிங் டிகிரி சர்டிபிகேட் ஆர் லாஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட் அதையும் வச்சுக்கணும். ரைட்டா? அடுத்தது, யுவர் மெயிலிங் அட்ரஸ் ஆஸ் வெல் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின் கோட். ஓகே. அது என்ன பின் கோடுங்கிறது எங்க இருக்கு? ரெஃபர் அப்பெண்டிக்ஸ் 6 ஃபார் ஸ்டேட் கோடுனா பின்னாடி இருக்கு. இந்த இத படிச்சுட்டு, இத கோடெல்லாம் பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது 4 சிட்டீஸ் ஃபார் சென்டர்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். அதுவும் ரெஃபர் அப்பெண்டிக்ஸ் அப்பெண்டிக்ஸ்னால பின்னாடி இருக்கு. நம்ம இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் பின்னாடி இருக்கு. அதையும் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு நோட் வச்சு எல்லா கோடு எழுதிருங்க. இவங்க சொன்ன எல்லாத்தையும் உங்க ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்து ரெடி பண்ணி கரெக்ட்டா வச்சுட்டு, அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் கோட் ஆஃப் யுஜிசி நெட் சப்ஜெக்ட் அடுத்தது நம்மளோட கோட் என்ன? அதுவும் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ரைட்? பின்னாடி இருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் கோட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆஸ் போஸ்ட் கிராஜுவேட் லெவல் அதுவும் தனியா குடுத்துருப்பாங்க. அந்த கோடு. ஓகே. அடுத்தது கேட்டகரி சர்டிபிகேட் இஃப் அப்ளிகபிள். ஓகே. இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிருக்கோங்க. இன் கேஸ் அதுல அந்த அளவுக்கு அப்லோட் பண்ண கேட்கறது இல்ல. கேட்டா பண்ணுங்க. அடுத்தது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிபிகேட் இஃப் அப்ளிகபிள் தான் சொல்லி அப்ளிகபிள் வேணும்னா மட்டும். ரைட்டா? நெக்ஸ்ட் பெர்சன் வித் டிசபிலிட்டி அவங்க அத மாரி எடுத்து வைக்கிறது. இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட். அப்புறம் ஸ்கேன்டு இமேஜ். ஓகே. உங்களோட ஸ்கேன்டு இமேஜும் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டா? இது எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடி எடுத்திருக்கிறது. இது எந்த பேஜ்ல இருக்கு? 25த் பேஜ் நம்பர்ல இருக்கு. அதுக்கப்புறமா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. யூசிங் ஓன் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். உங்க இமெயில் ஐடி, உங்க மொபைல் நம்பர். ஏன்னா, அதுக்கப்புறம் அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணதுனாலும் இதுல வரும் நமக்கு தேவை. ஸோ அதுக்கப்புறம் ஃபில் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட் டவுன் த சிஸ்டம் ஜெனரேட்டட். சம்டைம்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் அவங்க இன்னும் பாஸ்வேர்ட் எதனா போட்டும் மறந்துடுறாங்க. ஸோ அதெல்லாமும் கரெக்ட்டா எழுதி பத்திரமா வச்சுக்கோங்க. த கேண்டிடேட் வில் ஹேவ் டூ அப்லோட் அ லைவ் ஃபோட்டோகிராஃப். அது எடுக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு இதுல. அப்ப நம்ம ஃபில் பண்ணும்போது எடுக்கிறது. ஸோ அட் த டைம் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் வில் ஆல்சோ ஹேவ் டூ அப்லோட் ஸ்கேன்ட் இமேஜ்.
ஓகேவா? ஸோ லைவ் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதும் இருக்கு. ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபும் இருக்கு. அதோட ஃபைல் சைஸ் வந்து 10 கேபி டூ 200 கேபின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈதர் இன் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் வித் 80% ஃபேஸ் இருக்கணும். மாஸ்க் போட்டிருக்க கூடாது. ஓகே. இன்க்ளூடிங் இயர்ஸ் அகெயின்ஸ்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கு. இன்னும் கரெக்ட்டா இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தது பே ஃபீ யூசிங் எஸ்பிஐ, கனரா, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்ல யுபிஐ. இது எல்லாமே அக்செப்ட் ஆகுது. இது ஸ்டெப் 3. ரைட்டா? So all the three steps can be done together or at separate timings. The submission of application of a candidate could be considered as successful and is a candidature would be confirmed only on the successful transaction receipt of the prescribed application form. நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்ச உடனே தான் நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர் வரும். ஓகே. ஸோ அடுத்தது இங்க நோட்டு நீங்க குடுத்துருக்காங்க. இதையும் படிச்சு பாருங்க. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் அப்ளிகேஷன் ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்